யாக ஆண்டவரே, நாங்கள் எளிமையும் சிறுமையுமானவர்களாகவும் அநியாயம் செய்யாதவர்களாகவும் வஞ்சிக்காதவர்களாகவும் நாங்கள் இருப்போம். பொய் பேசவும் மாட்டோம். பொய் பேசாமலும் இருக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம். யாவரும் நாம் இந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே 15வது ஆண்டு விழாவில் இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இதே ஆண்டு விழாக்கள் தான் வரும் என்பதல்ல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதற்கேற்ற குணங்களை பெற எங்களை தத்தம் செய்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் முழங்கால் படியிட்டு நாம் என்ன செய்வோம்? இந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று மகிமையான சத்தம் கேட்கும்போது, இதோ இந்த ஆண்டு விழாவில் எங்களை மறுபடியும் ஒரு முறை கூட நாங்கள் அர்ப்பணிக்க உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேலிலே மீதியானவர்களை குறித்து நாங்கள் படித்தோம். கபடு இல்லாதவர்களாக, பொய் பேசாதவர்களாக, எங்களை நாங்களே வஞ்சிக்காமலும் மற்றவர்களை வஞ்சிக்காமலும் ஆண்டவரை தசோபாகத்திலே வஞ்சிக்காமலும் இருப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறது போல, பாவம் செய்யாதவர்களாக, கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் மகிமை உள்ள சபையாக உமக்கு முன்பாக எங்களை நிறுத்திக் கொள்வதற்கு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க எங்களுக்கு பலத்தை தாரும். எளிமையான திருச்சபை ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். இந்த சிறு கூட்டத்திலும் நாங்கள் கரைதிரை அற்றவர்களாக இருக்கிற பலத்தை எங்களுக்கு தாரும். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, ஆபிரகாமை போல ஆண்டவரே, எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்தாலும் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதற்காக ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக, பரலோகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, தேவன் மேலும் தேவனுடைய வருகையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேலும், இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேல் அல்ல, பரலோக ஆசீர்வாதங்கள் மேல் எங்கள் கவனத்தை வைக்கிற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றும். தொடர்ந்து உடைய கிருபையினால் எங்களை தாங்கும். அநேக ஆத்துமாக்களை எங்கள் சாட்சியான வாழ்க்கை நிமித்தமாக உம்முடைய பாதத்தில் கொண்டு வர கிருபைகளை தாரும். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே, நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தது போல நீர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர். நாங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வெளிச்சமாக இருக்கிற பலத்தை தாரும், ஆசீர்வதியும். எங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் இந்த திருச்சபையில் பணியாற்றிய, இந்த திருச்சபையை நேர்த்தியான வழியில் நடத்தின ஊழியக்காரர்களுக்காக நன்றி. தற்பொழுது ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிற இளம் ஊழியக்காரருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய தோட்டங்கள், துறவுகள், விளைநிலங்களை ஆசீர்வதியும். உடைய அதிசீக்கிர வருகையை துரிதப்படுத்த காணிக்கையினாலும் தங்கள் ஊழியங்களினாலும் அநேகரை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் இந்த திருச்சபையிலிருந்து எழும்ப கிருபைகளை தாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொடர்ந்து உடைய கிருபையினால் இந்த திருச்சபை உடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நல்ல ஆராதனையை நிறைவு செய்யும் வண்ணமாக முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுமி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 114வது பாடலை பாடுவோம். பிதாவை ஆராதிக்கிறோம் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுமி நின்று பாடுவோம். பாடல் பாடி முடிந்த பிறகு முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் போதகர் செல்வதாஸ் அவர்கள் முன் வந்து ஜெபிப்பார்கள்.
பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஜெபம் செய். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நரிப்பாலம் திருச்சபையை ஆண்டவரே உமக்கென்று புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த வருடம் வரையிலும் மிக சிறப்பாக இந்த திருச்சபையை ஆண்டவர் கட்டி காத்து அரவணைத்து மிக நேர்த்தியாக நீர் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக ஆண்டவரே உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையான கரம் தம்முடைய பிள்ளைகளை தாங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டு விழாவிலே ஆண்டவரே நல்ல பாடல்கள், நல்ல வசனங்கள், நல்ல செய்தியை கேட்கும்படியாக தேவனுடைய கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல ஆராதனைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஆண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த ஆண்டு இன்னும் இந்த திருச்சபையில் அநேக ஆத்துமாக்கள் வரவும் ஆண்டவரே, இந்த திருச்சபையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஐக்கியமும்
ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றுப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் இந்த திருச்சபை எழும்பி பிரகாசமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சபை விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபை கவனித்து வருகிற திருச்சபை ஊழியக்காரரை கர்த்தர் தாமே வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசங்களும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிகளை மிக நிறுத்தியாக நடத்தி கொடுத்த போதகர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்தியை கொடுத்த உம்முடைய மகனையும் கர்த்தர் மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட விசேஷ வண்ணமாக இந்த நாளின் செய்தியை கொடுத்த உம்முடைய மகனோடும் உம்முடைய கிருபை எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அடியாரை அனுப்போம் வார்த்தையனும் அப்பத்தாலே புசித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வில் தீர்க்களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.